உங்க ஆரோக்கியத்துக்கு மூன்று வழிதாங்க. உங்களுடைய எண்ணங்கள். எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்க. எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம பல பதிவுகளை படிச்சிருப்போம். உங்க எண்ணம் சரியா இருந்துச்சுன்னா உங்களுடைய செயல் சரியாக இருக்கும். அதே போல இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சீரான உணவு பழக்கம். இந்த சீரானன்றது நமக்கு பிடித்தமான உணவு, ஆரோக்கியமான உணவு. அதில் எல்லாமே அடங்கிடும். கார்போஹைட்ரேட்லேருந்து, புரதங்கள்லேருந்து, ஃபேட்லேருந்து, தாதுக்கள்லேருந்து, நீர்லேருந்து, ஸோ அனைத்தும் அடங்கக்கூடிய உணவு தான் இது. அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது உடற்பயிற்சி. நம்ம உடற்பயிற்சியை நம்ம சரியாக செய்கிறதில்ல. நம்ம உடற்பயிற்சி செய்யணும் இல்லை. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே நம்ம பைக்கோ காரோ நிறுத்திட்டு ஒரு நாளைக்கு 20 நிமிடமாவது நம்ம நடக்கக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்தணும். இன்றைக்கி அது குறைஞ்சிருச்சு. ஏன் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இரத்த ஓட்டங்கள் சீராகும். நம்ம உடலுக்கு கொஞ்சமாவது உழைப்பு என்பது இல்லாமல் ஆகிவிட்டது. இப்போ வர உழைக்கிறது குறைந்து விட்டதுனால கூட நோய் உருவாகும்.